ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गे राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। அனைத்து பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் முதல் காண்டத்தில் 6வது அத்தியாயத்தில் 20 தாண்டி இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை பார்க்க போறோம். போன வாரமும் பார்த்தோம். நாரதருடைய முற்பிறவி, சின்ன ஒரு பாலன் தாயை பாம்பு கடித்து தாய் இறந்து விடுகிறாள். அந்த குழந்தை அனாதையாகிவிட்டது. கதியில்லாமல் அப்படியே அந்த குழந்தை நடக்குது. எங்க போறது ஒண்ணுமே தெரியல. புருஷா என்ற வார்த்தையின் பொருள் ஒரு இலக்கை நோக்கி பயணம் செய்பவன். அதனால தான் புருஷன் என்று சொல்லுகிறார்கள். புருஷன் அப்படின்னா ஒரு இலக்கை, ஒரு லட்சியத்தை நோக்கி பயணம் செய்பவர். பெண்ணை ஸ்திரீ என்று சொல்லுகிறார்கள். ஸ்திரீ என்றால் விஸ்தரித்து கொண்டிருப்பவள் ஸ்திரீ. பிறக்கும் பொழுது 1, திருமணமான உடனே 2ஆக மாறுகிறாள். குழந்தைகளை பெற்றவுடனே 3, 4 அப்படி விரிவாக்கம் நடந்து கொண்டே இருக்கிறது. விஸ்தாரம், விஸ்தரித்து கொண்டே, அகலமாக விரிந்து கொண்டே இருப்பவள் பெண். இப்போ கணவன் வெளியூருக்கு போறாரு. அப்படியா 5 நிமிஷத்தில் பைய தூக்குனாரு, நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் மனைவியை வெளியூருக்கு கூட்டிகிட்டு போகணுன்னா முதல்ல டிக்கெட்டை புக் பண்ணணும், எங்கே தங்க போகிறோம் என்பதை முடிவு செய்ய வேண்டும், தயாராக வேண்டும், 4-5 பைகளை எடுக்க வேண்டும் இல்லையா? திடீர்னு ஆண்கள் இறங்கி நடந்து போகிற மாதிரி பெண்களுக்கு நடந்து போக முடியாது. விஸ்தாரம், விஸ்தரித்து கொண்டே இருப்பவள் பெண். ஆண் புருஷா, இலக்கை நோக்கி பயணம் செய்பவன் புருஷன். சிலவங்கள்லாம் வாழ்க்கையில் லட்சியமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அது ஆண்களுக்கு அழகே கிடையாது. எதையாவது அடைய வேண்டும், சாதிக்க வேண்டும் என்று கண் முன்னாடி ஒரு இலக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணம் செய்பவன் தான் உண்மையான ஆண். என்னப்பா பண்ண போற? அது தெரியாதுங்க ஐயா. என்ன செய்கிற? ஒன்றும் யோசிக்கலைங்க ஐயா. அப்படி இருப்பவர்கள் வாழ்க்கை திண்ணமாக இருக்காது. எப்பொழுதுமே வாழ்க்கையில் லட்சியம். இப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன லட்சியத்தை வைத்து கொண்டிருக்கிறோம்? இறைவனடி சேர வேண்டும். இந்த மிகப்பெரிய அறிவை முடிந்தவரை மக்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும். எல்லாரையுமே நல்வழியில் கொண்டு வர வேண்டும். அதனால் ஒரு இலக்கை நோக்கி மனிதன் பயணம் செய்ய வேண்டும். அப்படி இல்லாதவர்கள் மாயையாகும் நதியில் இந்த ஆற்றுல சில நேரம் மரக்கட்டைகள் மிதந்து போய் கொண்டிருக்கும்.
அதுக்கு இலக்கே கிடையாது. தண்ணி ஒரு பக்கம் அடிக்கும்போது அந்த பக்கம் போகும். அந்த கட்டையை கரையை சேர்த்தி விட்டால் கரையில் நின்றும். அடுத்த வெள்ளப்பெருக்கு வரும்போது மறுபடியும் அடித்து கொண்டு போகும். லட்சியமே இல்லாத ஒரு வாழ்க்கை. அது அப்படியே பாகவதத்தில் இந்த 6வது அத்தியாயத்தில் விளக்குகிறார்கள். இதை திரு கண்ணதாசன் காப்பி அடித்து விட்டு ஒரு சினிமாவில் பாடலாகவே எழுதிவிட்டார். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன பாதையில் மனிதன் போகலாமா, மனிதன் போகும் பாதையை மறந்து போகலாமா. நல்ல அர்த்தமுள்ள ஒரு வரி. இது இந்த ஸ்லோகத்திலேயே இருக்கு. அதனால் ஆன்மீகம் தெரிந்து கொண்டவர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு இலக்கை வைத்து கொண்டு பயணம் செய்ய வேண்டும். அப்படி இல்லாதவர்களை வேதங்கள் கழுதையுடன் ஒப்பிடுகிறது. இந்த கழுதைக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாது. உயிரினங்களில் வைத்து சில உயிரினங்கள் மட்டும்தான் பின்னாடி நடக்கும். மனிதன் நினச்சா பின்னாடி நடக்கலாம், நமக்கு பின்னாடி நடக்க முடியும், ரிவர்ஸில் நடக்க முடியும். ஆனால் நீங்கள் எங்கேயாவது பசுமாடு யானையெல்லாம் பின்னாடி நடப்பதை பார்த்துருக்கிறீர்களா? அவங்களுக்கு நடக்க தெரியாது. யானைக்கெல்லாம் பின்னாடி நடந்து போக தெரியாது. மனிதன் நடக்கலாம், யானைக்கு நடக்க தெரியாது, மற்ற விலங்குகளுக்கு நடக்க தெரியாது. ஆனால் கழுதைக்கு பின்னாடி நடக்க தெரியும். வண்ணான் துணியை பூரா அந்த கழுதை மேலே வச்சு கட்டி அடிக்கும்போது இந்த கழுதைக்கு கோபம் பின்னாடி நடக்கும். அது நினச்சிக்கிது தப்பிச்சுக்கலான்னு. ஆனால் அந்த கழுதைக்கு தெரியாது மறுபடியும் எக்ஸ்ட்ரா நடக்கணுங்கிறது தெரியாது. அந்த மாதிரி இலக்கே இல்லாமல் வாழ்க்கையில் பயணம் செய்யும் மனிதனை வேதங்கள் கழுதையுடன் ஒப்பிடுகிறது. ஏனென்றால் அந்த வண்ணான் பெரிய துணி மூட்டையை கழுதையின் மேல் வைத்து கட்டி, அந்த பாரத்தை சுமையை கட்டி என்ன செஞ்சாலும் கழுதை முன்னாடி போகாது. உடனே அந்த வண்ணான் என்ன செய்வான், அந்த சுமைக்கு மீதே ஒரு குச்சியை வைத்து கட்டி, அந்த குச்சியின் முடிவில் ஒரு கட்டு புல்லை கட்டி விட்டுருவான். இந்த கழுதை பார்த்தா, கண்ணை திறந்து பார்த்தா புல்லு தெரியும். புல்லை சாப்பிட்றலான்னு முன்னாடி போகும்போது சுமையும் முன்னாடி போகும், குச்சியும் முன்னாடி போகும். அந்த கழுதைக்கு புல்லே கிடைக்காது. வாழ்க்கையில் லட்சியம் வேண்டும். ஒரு மாட்டு வண்டி நடந்து போனால் கூட தடம் பதித்து விட்டு போகிறது. மனிதன் வாழ்ந்தால் இந்த உலகத்தில் எதையாவது சாதிக்க வேண்டும். எதை சாதிக்க வேண்டும்? ஆசையை வெற்றி பெற வேண்டும். ரொம்ப கடினம். நமக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்கு, பேராசை இருக்கு. இந்த பேராசை என்று சொல்வது காட்டுத்தீயை போன்றது. அதுக்கு எவ்வளவு தீனி போட்டாலும் அந்த காட்டுத்தீக்கு அமைதியே கிடைக்காது. காட்டையே முழுதும் எரித்தால் கூட அது அமைதி அடையாது. அதுக்கு அந்த காட்டுத்தீ பசி, அதுக்கு தீனி போட முடியாது. மனிதனின் பேராசையும் காட்டுத்தீயுடன் ஒப்பிடுகிறார்கள். அப்போ நம்ம எப்பொழுது நம் ஆசையை வெற்றி பெறுகிறோமோ அப்பொழுதுதான் இந்த மனித வாழ்க்கை முழுமையடைகிறது. ஆசையை கட்டுப்படுத்தி ஆசையை வெல்லுதல். பாருங்க, நம்ம சத் சங்கத்தில் 500 பேர் இருக்கிறோம். ஆசையை வென்றார் யாராவது உண்டா? ரொம்ப கஷ்டம். இப்போ வகுப்பில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போதே நைட்டு தோசை சாப்பிடலாமா இட்லி சாப்பிடலாமா என்னன்னு யோசித்து கொண்டு இருப்போம். ஆசையை வெல்லுவது ரொம்ப கடினமான விஷயம். இந்த ஆசை காட்டுத்தீ மாதிரி. அப்போ இந்த ஸ்லோகங்களில் அழகாக இது செய்கிறாங்க. இவர் என்ன ஆகிவிட்டது, இந்த சிறு பிள்ளை தாய் இழந்த உடனே அனாதையாக போய் காட்டில் போய் 4 மாதம் துறவிகள் பேசினதெல்லாம் இந்த குழந்தையின் மனதில் பதிந்து விட்டது. அதை ஞாபகம் வைத்து கொண்டு தியானம் ஆரம்பிக்கிறாரு. தியானத்தை ஆரம்பித்த உடனே நாராயணரின் தரிசனம் கிடைத்து விடுகிறது. அதுக்கப்புறம் நல்லா தியானம் என்றாரு, கிடைக்கல. இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம்.
இந்த குழந்தை நாரதனுடைய முற்பிறவி. முதல்ல சரியான முறையில் தியானம் செய்யவில்லை, இருந்தாலும் நாராயணரின் தரிசனம் கிடைத்து விட்டது. அதுக்கப்புறம் ரொம்ப சரியா பண்ண முயற்சி பண்றாரு, கிடைக்கல. ஏன் என்று கேட்ட பொழுது பகவானே பதில் சொல்லுகிறார், நாரதா, உன் கவனம் சிதறிவிட்டது. நீ இயற்கையின் அழகில் உன் மனதில் நாட்டம் வந்து விட்டது. இந்த குழந்தை தவம் பண்ணிக்கிட்டு இருந்த போதே அந்த இயற்கையை ரசிக்க ஆரம்பித்து விட்டது. இயற்கையை ரசிப்பதெல்லாம் ஒரு தப்பாயா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும். மனிதன் எவ்வளவோ பெரிய தவறெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். இயற்கையை ரசிப்பது ஒரு தவறா? தூய்மையான பக்தி வந்தாச்சுன்னா அங்க மனதில் வேற எதுவுமே வரக்கூடாதான். இதை கேட்டு பயந்து அடுத்த வாரம் வகுப்புக்கு வராமல் இருந்துடாதீங்க. நம்மெல்லாம் அந்த தூய நிலையெல்லாம் அடையலை. இருந்தாலும் அந்யாபிலாஷித சூன்யம் ஞான கர்மாதி அனாவிருதம். அந்ய அபிலாஷித சூன்யம், மனதில் பக்திக்கு எதிரான எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. தூய்மையா. பாகவதத்தில் ஒரு வேடிக்கையான கேள்வி. கிருஷ்ணருக்கு 2 தாய், ஒன்று தேவகி அம்மா, இனி ஒன்று யசோதா அம்மா. வேடிக்கையாக சுகமுனிவர் பாகவதத்தில் சொல்றாரு, இவங்க 2 பேரில் யாரை ரொம்ப பிடிக்கும் என்று வேடிக்கையாக ஒரு கேள்வி கேட்கிறார். கிருஷ்ணருக்கு தேவகியை அதிகமாக பிடிக்குமா இல்லை யசோதா தாயை அதிகமாக பிடிக்குமா? பாருங்க, இங்கே நிறைய அம்மாக்கள்லாம் இருக்காங்க நம்ம கிளாஸில். பதில் சொல்லுங்க பார்க்கலாம். கிருஷ்ணருக்கு முதல்ல தேவகியை பிடிக்குமா, 2வது யசோதாவை அதிகம், யாரை அதிகமாக பிடிக்கும்? பதில் தெரிஞ்சால் சாட் பாக்ஸில் போடுங்க. யாரை? கணேசன் சார் சொல்லிட்டார் யசோதா, திருமலேஸ்வரி சொல்லிட்டாங்க யசோதா, டாக்டர் ஜானகி சொல்கிறாங்க தேவகி, நிறைய பேர் யசோதா அம்மாவை சொல்லுகிறார்கள். 1-2 பேர் தான் தேவகியை சொல்லுகிறார்கள். சரி, ஒருத்தர் அரசியல்வாதி, 2 பேரையும் கரெக்டாக பிடிக்கும் அப்படின்ட்டார். சரி, அப்போ வேடிக்கையான கேள்வி. யசோதா அம்மாவை அதிகமாக பிடிக்குமா தேவகி அம்மாவை அதிகமாக பிடிக்குமா அப்படின்னு கேட்ட உடனே சுகமுனிவர் பதில் சொல்லுகிறார், கிருஷ்ணருக்கு 2 பேரையும் பிடிக்கும், இருந்தாலும் யசோதையை அதிகமாக பிடிக்கும் அப்படின்னு பதில் சொல்றார். யசோதா தாயை ஒரு படி அதிகமாக பிடிக்கும். அது ஏன் என்ற கேள்வியை கேட்டால், எந்த ஆபத்து வந்தாலும் தேவகி முதலில் வசுதேவரை கணவரை அழைத்து விட்டு அப்புறம் கிருஷ்ணரை அழைப்பாங்களாம். தேவகி அம்மாக்கு ஏதாவது ஆபத்து வந்து விட்டால், திடீரென்று கம்சன் வந்து விடுகிறான், திடீரென்று ஆபத்து வந்து விடுகிறது, ஏதாவது எதிர்பாராத விஷயங்கள் நடந்து விடுகிறது, உடனே தேவகி அம்மா முதல்ல கணவரை அழைப்பாராம், வசுதேவரை அழைத்து விட்டு அப்புறம் கிருஷ்ணா என்று அழைப்பாங்க. ஆனால் யசோதா தாய் என்ன நடந்தாலும் வாயிலிருந்து முதல்ல கிருஷ்ணா அப்படின்னு தான் வரும், அப்புறம்தான் மற்றவை எல்லாமே. அதனால் சுகமுனிவர் சொல்கிறார், வேடிக்கையாக பதில் சொல்லுகிறார், கிருஷ்ணருக்கு யசோதா தாயை ஒரு படி அதிகமாக பிடிக்கும் என்று பதில் சொல்லுகிறார். இதை நான் ஏன் சொன்னேன் என்றால், இதைத்தான் சரணாகதி என்று சொல்லுகிறார்கள். வேற எதிலையுமே நாட்டமில்லாமல் முழுமையாக கிருஷ்ணரை மட்டும் சரணடைவது, வேற எந்த விஷயத்திலையும் அடைக்கலம் எடுக்காமல் கிருஷ்ணரை மட்டும் முழுமையாக அடைக்கலம் எடுப்பது, அதுதான் தூய பக்தி. ஒருத்தர் காட்டுக்குள்ள இருட்டில் போயிட்டு இருக்கிறாரு, வெளிச்சம் வேற கிடையாது, அமாவாசை நாள், ரொம்ப இருட்டாகி விட்டது. அந்த காட்டை தாண்டி போனால்தான் வீட்டுக்கு போக முடியும். ஆனால் ரொம்ப பயமாகி விட்டது. கொடிய விலங்குகளின் சத்தமெல்லாம் கேட்குது காட்டுக்குள்ள, நரிகள் ஊளையிடுகின்றன.
பயந்து காட்டுக்குள்ள இருட்டில் ஓட ஆரம்பித்து விட்டார். காலில் ஒரு மரத்தின் கொடி காலில் சிக்கி பெரிய குழிக்குள்ள விழுந்துட்டார். அப்படியே அந்த ஆலமரத்தின் கொடியை பிடித்து தொங்கிக் கொண்டு இருக்கிறார். இரவு முழுதும் தொங்குகிறார். கையெல்லாம் வலிக்குது. கைகளில் இருக்கும் நரம்புகளெல்லாம் வலிக்க ஆரம்பித்து விட்டது. ஏதேதோ விலங்குகளோட சத்தமெல்லாம் கேட்குது. ரொம்ப பயமாகிவிட்டது. எவ்வளவு நேரத்துக்கு மனுஷன் ஒரு கைத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறது. கிருஷ்ணா என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று என்று சொல்லி கதறிக்கொண்டே இருக்கிறார். கிருஷ்ணரும் உறக்க சொல்லுகிறார், பக்தனே நீ கைவிடு, நான் உன்னை காப்பாற்றுகிறேன். அந்த மரத்தின் விழுதிலிருந்து அந்த கையை விட்டு நான் உன்னை காப்பாற்றுறேன். இந்த மனுஷன் கைவிடுவாரா? கையை விட மாட்டார். கீழே எவ்வளோ பெரிய பள்ளமோ என்ன இருக்கோ ஒன்றும் தெரியல. கையை விட மாட்டார். கிருஷ்ணா காப்பாற்று, 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 என்னை காப்பாற்றுங்கள். அவர் நான் காப்பாற்றுறேன், கையை விடுங்க. எங்கே கையை விடுறார்? கையை விட மாட்டார். முழு இரவும் தொங்கிக் கொண்டே இருந்தார். மனிதனின் நரம்பெல்லாம் வலிக்க ஆரம்பித்து விட்டது. கண்ணெல்லாம் இருண்டு போய் தலை சுத்தும் ஒரு நேரத்தை இதில் வந்துருச்சு. இருந்தாலும் கையை விடலை. காலையில் விடுகிறது. பார்த்தா நிலம் ஒரு அடி கீழே தான் இருக்கு. கையை விட்டுருந்தா பேசாமல் இறங்கி நின்று இருக்கலாம். ஒரு அடி தரை நிலம் ஒரு அடி கீழே தான் இருக்கு. ஆனால் இரவு முழுதும் தொங்கிக் கொண்டே இருந்தார். ஏன்? பகவானின் வார்த்தையில் முழுமையான அடைக்கலம் பெறவில்லை, சரணடையவில்லை. கிருஷ்ணர் எதை சொல்லுகிறாரோ அதை முழுமையாக நம்பி, அது ரொம்ப கடினமான விஷயம். நம்மளால எல்லாம் முடியாது. கோபியர்கள் அந்த நிலையை அடைந்தவர்கள். நம்மெல்லாம் அந்த நிலையை அடையும். நம்ம இந்த வகுப்பையும் கேட்டுட்டு இருப்போம், அந்த பக்கம் வாட்சையும் பார்ப்போம். 9 ஆயிடுச்சா, இவர் நிறுத்திடுவாரா அப்படின்னு பார்த்து கொண்டு இருப்போம். முழுமையான அடைக்கலம் பெறுவது அது சிறு பிள்ளைகளுக்கு பெற்றோர்களின் மேல் உள்ள ஒரு நம்பிக்கை. 12 வருடமாக ஒரு ஊர்ல மழையே பெய்யல, பட்டினி, பூமியெல்லாம் வறண்டு போய் குடிக்க நீர் இல்லை, உண்ண உணவு கிடையாது, கொலை கொள்ளை பட்டினி. மன்னர் என்ன செய்கிறார்? பெரிய பெரிய துறவிகளை எல்லாம் அழைத்து யாகம் செய்கிறார் மழை பெய்வதற்காக. அந்த யாகம் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் மேகத்தை பார்த்து கொண்டு, ஆகாயத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், மழை பெய்யுமா பெய்யுமா என்று. அந்த நேரத்தில் ஒரு சிறு குழந்தை கொடையை தூக்கி கொண்டு வந்தது. அழகா சொல்லுவாங்க, அந்த குழந்தைக்கு தான் நம்பிக்கை இருந்தது. மழை பெய்யும் என்று நம்பிக்கொண்டு அந்த குழந்தை குடையை தூக்கி கொண்டு வந்து, மற்றவங்கெல்லாம் ஆகாயத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, மழை பெய்யுமா பெய்யுமா. சிறு பிள்ளைகளுக்கு பெற்றோர்களின் மேல உள்ள நம்பிக்கை அது அசைக்க முடியாத நம்பிக்கை. இப்போ 2 வயசு குழந்தை உயரமான இடத்துல நிக்குதுன்னு வச்சுக்கோங்க. உடனே கீழே தந்தையார் போய் அப்பா போய் இப்படின்னு கையை காமிச்சு அந்த குழந்தை குதிச்சிடும். ஏன்? என் தகப்பன் என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை. அந்த குழந்தை யோசிக்காது. மேலே நிற்கிது, அப்பா இப்படி கையை காமிச்சாருன்னா குதிச்சிடும், அவ்வளோதான். என் தந்தையார் என்னை கைபிடித்து விடுவார் என்ற நம்பிக்கை. அதே 10 வயசு பையன் மேலே நின்னா, அப்பா பிடிச்சிருவியா, விடமாட்டிய, நான் குதிக்கட்டுமா இல்லை நானே இறங்கிருட்டுமா என்று கேள்விகளை கேட்பார். மகாபாரதத்தில் கூட அப்படித்தான் விளக்கி இருக்கிறார்கள். துகிலுரியும் நேரத்தில் திரௌபதி தன் புடவையை பிடித்து கொண்டே, ஹே மாதவா, ஹே மதுசூதனா, பாகி பாகி அபயம், என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறிக்கொண்டிருந்தார். பகவான் திரௌபதியை காப்பாற்ற, பாஞ்சாலியை காப்பாற்ற வரவே இல்லை. எப்பொழுது அம்மையார் 2 கையையும் விட்டு ஆகாயத்தில் உயர்த்தி கொண்டு ஹே மாதவா மதுசூதனா என்று அழைத்தார்களோ அப்பதான் அவர் வந்தார். பகவானுக்கும் கொஞ்சம் பொசசிவ்னஸ் இருக்கு. இந்த பொசசிவ்னஸ் என்னன்னு சொல்லுவாங்க, தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்க, சரியான வார்த்தை திடீரென்று மறந்து போய்விட்டது. பொசசிவ்னஸ்.
100% என்னை சரணடைந்தால் மட்டும்தான் நான் உன்னை காப்பாற்றுவேன் அப்படிங்கிறார். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜா. அனைத்து நம்பிக்கைகளையும் துறந்து அர்ஜுனா நீ என்னை மட்டும் சரணடைய வேண்டும். இந்த விஷயத்தை நான் சொல்லணுமா சொல்லக்கூடாதான்னு தெரியல. இதை கேட்டுட்டு அடுத்த வாரம் யாராவது வராமல் இருந்துட்டாங்கன்னா, சிலவங்க திங்கக்கிழமை சிவபெருமான் கோயில், செவ்வாய்க்கிழமை துர்கா கோயில், புதன்கிழமை வேற கோயில், வியாழக்கிழமை விஷ்ணு கோயில், வெள்ளிக்கிழமை வேறு ஏதாவது கோயில், சனிக்கிழமை சனீஸ்வரன் கோயில், ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, எந்த கோயிலுக்கும் போக மாட்டாங்க. இப்படி வாரத்தில் 7 நாள் 7 இடத்தில் நம்பிக்கையை வைத்து கொண்டிருந்தால் கிருஷ்ணர் அது தூய பக்தி இல்லை என்று சொல்லுகிறார். சர்வ தர்மான் பரித்யஜ்ய அர்ஜுனா, அனைத்து நம்பிக்கைகளையும் நீ துறந்து விடு. மாம் ஏகம் சரணம் பிரஜா, என்னை மட்டுமே நீ சரணடை. இது அழகாக அந்த காலத்தில் வேத காலத்தில் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு பெரிய அந்தணர், அவருக்கு எல்லா பூஜைகள் எல்லாமே தெரியும், மந்திர தந்திரங்கள் பூஜைகள் எல்லா யாகங்கள் எல்லாம் தெரியும். ஒரு விவசாயி போனார் அவரை பார்ப்பதற்காக. உடனே வேலையாட் சொல்லி கொண்டிருந்தான். அவர் இப்போ விநாயகரை பூஜிச்சு கொண்டிருக்கிறார், 1/2 மணி நேரத்தில் பூஜை முடிஞ்சிடும், நீங்கள் அதுக்கப்புறம் அவரை சந்திக்கலாம். சரிப்பா அப்படின்னு அந்த அந்தனருடைய வீட்டு முற்றத்தில் உட்காந்து வெளியே உட்காந்து மண்ணில் ஒரு குழியை தோண்டி கொண்டிருந்தார். ஒரு குழி, பெரிய மண்ணில் குழியை தோண்டி கொண்டிருந்தார். 1/2 மணி நேரம் கழித்து, ஐயா உங்கள் அந்தனர் பூஜையை முடிச்சிட்டாரா? அவர் விநாயகர் பூஜையை முடிச்சிட்டாரு, இப்போ பகவதி சேவை துர்காதேவியை பூஜை. அப்படியா? பக்கத்தில் அடுத்தது இனி ஒரு குழியை தோண்டி கொண்டிருந்தார். அப்புறம் 1/2 மணி நேரம் கழிச்சு இப்போ முடிச்சிட்டாரா? இப்போ என்ன? இப்போ அவர் ஈசனுக்கு பூஜை, சிவபெருமானுக்கு பூஜை செய்து. அப்படியா? அடுத்த குழியை தோண்டினார். அப்படி ஒரு விதமாக அவர் பூஜையெல்லாம் முடித்து கொண்டு அந்த அந்தனர் வெளியே வந்தார். வாசப்படியில் பார்த்தா மண்ணில் பூரா குழியாக தோண்டி வச்சிருக்கிறார். அந்தனர் சிரித்து கொண்டே விவசாயியிடம் கேட்டார், ஏன்பா நீ இவ்வளவு குழி தோண்டினதுக்கு ஒரே இடத்துல எல்லாம் தோண்டியிருந்தேன்னு இப்போ தண்ணியாவது கிடச்சிருக்குமே என்றார். உடனே விவசாயி சிரித்து கொண்டே சொன்னார், இவ்வளவு கடவுளை கும்பிட்டதுக்கு ஒருத்தரை கும்பிட்டுருந்தீங்கன்னா இந்த நேரம் அவர் உங்க முன்னாடியே வந்திருப்பாரே என்று அவர் வேடிக்கையாக சொன்னார். இதுதான் இந்த ஸ்லோகத்தில் பகவத்கீதையில் இதை சரணாகதி ஸ்லோகம் என்று சொல்லுகிறார்கள். 18.66 பகவத்கீதையில் அந்த கடைசி அத்தியாயம், அதுக்கு சந்நியாச யோகம் என்று அந்த அத்தியாயத்திற்கு பெயர். 18வது அத்தியாயத்திற்கு சந்நியாச யோகம் என்ற பெயர். அந்த 18இல் 66 ஸ்லோகம், 66வது ஸ்லோகம் தான் இது. சர்வ தர்மான் பரித்யஜ்ய அர்ஜுனா, அனைத்து நம்பிக்கைகளை நீ துறந்து விடு. மாம் ஏகம் சரணம் பிரஜா, என்னை மட்டுமே நீ சரணடை. அகம் துவாம் சர்வ பாப்பேபியோ, நீ செய்த அனைத்து பாவத்திலிருந்தும் மோக்ஷயிஷ்யாமி, நான் உன்னை முக்தனா விடுதலை செய்கிறேன். மா சுச்சக, இதில் உனக்கு சந்தேகமே வேண்டாம் என்று சொல்லுகிறார். பகவானுக்கும் சிறு பொசசிவ்னஸ், பக்தர்கள் தன்னை தூய்மையாக சரணடைய வேண்டும், அது ரொம்ப முக்கியம். தூய பக்தி, மிஸ்ர பக்தி. ஆரம்ப நிலையில் நம்ம பக்தி கொஞ்சம் கலவையாகத்தான் இருக்கும். பகவான் மேலேயே ஆசைப்படுவோம், லௌகீகமாகவும் ஆசைப்படுவோம். ஒரு முறை ஸ்ரீல பிரபுபாதரிடம் ஒருத்தர் கேட்டார், ஒரு பக்தர் கேள்வி, ஒரு மனிதன் ஆன்மீகமாக உயருகிறானா இல்லையா எப்படி கண்டுபிடிப்பது? உடனே பிரபுபாதர் சொன்னார், அவன் ஆன்மீகமாக உயரும் பொழுது லௌகீகமாக ஆசை குறைந்து கொண்டிருக்கும். இப்போ நம்மள கூட நிறைய பேர், போதும்பா தேவையான பணம் இருக்குது, வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிறேன், குழந்தைகள்லாம் நல்ல முறையாக வாழ்ந்து கொண்டிருக்கு, இனி உள்ள காலம் நான் இறைவனை நம்பிக்கொண்டு எனக்கு இனி இப்போ புதுசாக காசு பணம்லாம் வேண்டாம் என்று சில மனிதர்கள் போதும் என்று சொல்லுவார்கள். அவர்கள் ஆன்மீகமாக உயர்கிறார்கள் என்ற பொருள்.
ஆனால் இதில் வேடிக்கையாக நம்ம பக்தர்கள் எப்படின்னா, பக்தியிலையும் ஆசை இருக்குது, லௌகீகமாகவும் ஆசை இருக்குது. அப்படி வேற இருக்காங்க சிலர், ரெண்டுமே வேணும். இந்த மாதிரி பக்தர்கள் கலவை பக்தர்கள். ரெண்டு படகுலையும் காலை வச்சிருக்கிறாங்க. எப்படி போகிறது? ஆற்ற கடக்கணும், ஒரு படகுல தான் உட்காரணும். ரெண்டு படகை, ரெண்டு இதை தோணி படகை வைத்து ரெண்டில் காலை வச்சா எப்படி போக முடியும் இல்லையா? அப்போ ஒரு 50 வயது 55 வயதை தாண்டும் பொழுது மெதுவாக போதும் ஆசையை வெல்ல வேண்டும், போதும் என்று சொல்லக்கூடிய ஒரு மனம் வேண்டும். சரிப்பா, கடவுள் தந்துட்டார், எல்லாம் போதும்பா என்று சொல்லக்கூடிய ஒரு மனம் ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு மனசு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த மாதிரி பகவான் என்ன சொல்லுகிறார்னா, என்னை தூய்மையாக முழுமையாக நீ சரணடைய வேண்டும். இங்கே பிரகலாதனுக்கு, அதாவது பிரகலாதனுடைய முற்பிறவி அங்கே என்ன நடந்தது? கடவுளைத்தான் தியானம் செய்து கொண்டிருந்தார். ஆனால் நடுவில் இயற்கையை ரசிக்க ஆரம்பித்து விட்டார். மனம் இயற்கையின் மேலே போயிருச்சு. உடனே பகவான் ஞாபகப்படுத்துகிறார், நீ முற்பிறவியிலும் இதே தவறைத்தான் செய்தாய். அதுக்கு முன்னாடி பிறவியில் நாரதர் என்ன தவறு செய்தார் என்றால், உபபர்ணன் என்ற ஒரு கந்தர்வன், அப்பொழுது அவர் பேர் உபபர்ணன், கந்தர்வன், இறைவனின் நாமத்தை பாடிக்கொண்டிருந்தார். சில கன்னிகைகள், அப்சரசுகள் தேவதைகள் நடனமாடிக்கொண்டிருந்தார்கள். உடனே அவங்கள வசீகரிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பாட்டை எல்லாம் கொஞ்சம் ஸ்டைலாக பாட இறைவன் நாமத்தை தான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். கடவுளின் பேரைத்தான் சொல்லி கொண்டிருந்தார். இப்போ கூட பாருங்க, நம்ம எல்லாம் ஆடைகள் உடுத்துகிறோம், ஆடை அணியிறோம். நல்ல ஆழமாக சிந்தித்து பாருங்க, நாம் ஏன் ஆடை அணிகிறோம்? நம் மானத்தை மறைப்பதற்காகவா, இல்லை மற்றுள்ளவர்கள் நாம் அழகாக இருக்க வேண்டும் என்று நினைக்கவா? நல்லா யோசித்து பதில் சொல்லுங்க. நம்ம எல்லாருமே ஆடைகள் அணிகிறோம். எதற்கு ஆடை அணிகிறோம்? நம் மானத்தை மறைப்பதற்காகவா, மற்றவங்க பார்த்து அழகா இருக்காங்களே அப்படின்னு சொல்லவா? ஆரம்ப நிலையில் இந்த ஆடை மனிதன் உடுக்க ஆரம்பித்தது தன் மானத்தை மறைப்பதற்காகத்தான், வேற ஒன்றுமே கிடையாது. அந்த காலத்துலலாம் ஆண்கள் இந்த கிறித்துவ பள்ளியில் பாதிரியார் போட்டிருக்கிற மாதிரி பெரிய சட்டையாக போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான். அவர் 40வது வயசில் சட்டையை தைச்சாருன்னா சாகிற வரைக்கும் இந்த சட்டையை போட்டு கொண்டு இருப்பார். அன்றைக்கெல்லாம் ஸ்டைலுகளெல்லாம் பார்த்தது கிடையாது. கீழே ஒரு வேட்டி, சட்டை கூட ஏதாவது திருமணத்துக்கு வெளியூருக்கு போனால் தான் சட்டை போடுவாங்க, இல்லைன்னா சட்டையே கிடையாது. ஒரு துண்டை தோளில் போட்டுக்கொண்டு, விவசாயத்துக்கு போகும்போது அதே துண்டை தலையில் கட்டி கொண்டு, குளிக்க போனால் அதே துண்டை எடுத்து துடைத்து கொண்டு, ஒரு துண்டு ஒரு வேட்டி, அவ்வளவுதான். ஏனென்றால் மனிதனுக்கு மானத்தை மறைக்க அவ்வளவு போதும். ஆனால் இப்போ பாருங்க, நைட்டு தூங்குறதுக்கு நைட் ட்ரெஸ்ஸு, வெளியில் நடக்க போகிறதுக்கு ஜாகிங் ட்ரெஸ்ஸு, ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு வேறு ட்ரெஸ்ஸு, சும்மா உட்கார்ந்துருக்கிறதுக்கு கேஷுவல் ட்ரெஸ்ஸு, எவ்வளவு ஆடைகள். மானத்தை மறைக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை மாறி நம்மை மற்றவர்கள் கவனிக்க வேண்டும் என்று நினைப்பு வந்துவிட்டது இல்லையா? ஒரு 200 ரூபா வாட்ச் கட்டினாலும் டைம் தெரியும், 20,000 ரூபா வாட்சை கட்டினாலும் டைம் தெரியும். ஆனால் ஏன் விலை அதிகமான வாட்சை கட்டுகிறார்கள்? மற்றவங்கெல்லாம் என்ன பார்க்கணும், அவ்வளோதான். புதுசாக ஒரு மோதிரம், வளையல், விலை பிடிப்பு, விலை அதிகமான வாட்செல்லாம் வந்துருச்சுன்னா அப்புறம் பேசும்போது கை மேலேயே தான் நிற்கும், கீழேயே வராது. எல்லாரும் கவனித்து கூட கையை அப்படி மேலே பிடிச்சிக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்? மற்றவர்கள் கவனிக்க வேண்டும். இதில் வேற வேடிக்கை என்னன்னா, நிறையா மனிதர்கள் விலை அதிகமான வாட்சை கட்டி கொண்டு நடக்கிறார்கள். நான் கூட ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ஐயா டைம் எவ்வளோன்னு, சிரித்து கொண்ட, அது ஓடாதுங்க, நான் சும்மா கட்டியிருக்கேன் அப்படின்னு. அப்படி கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓடாத வாட்சை கட்டி ஊரை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். அதாவது
மற்றவர்கள் என்னை பற்றி என்ன நினைக்க வேண்டும், மற்றவர்கள் என்னை மதிக்க வேண்டும், இதற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சூன்யமான வாழ்க்கை, அர்த்தமில்லாத வாழ்க்கை. அப்போ முற்பிறவியில் உபபர்ணனாக பிறந்த பொழுது அவர் நாம சங்கீர்த்தனம் தான் செய்து கொண்டிருந்தார். இறைவனின் நாமத்தை தான் அந்த கந்தர்வன் பாடிக்கொண்டிருந்தார். ஆனால் நாடக்கூடிய தேவதைகளை வசீகரிக்க வேண்டும் என்று சிந்தனை தவறிவிட்டது. அப்போ பகவான் சொல்றார், நீ அந்த பிறவியிலும் அந்த தவறை செய்தாய். இப்ப தாசியின் மகனாக என்னை தியானம் செய்து கொண்டிருந்தாய். இப்ப நீ இயற்கையில் மயங்கி விட்டாய். தூய பக்தி என்று சொன்னால் அந்நிய அபிலாஷித சூன்யம், வேற எந்த ஆசையும் உள்ள வரக்கூடாது. என்னை மற்றவர்கள் மதிக்க வேண்டும், என் புகழை பாட வேண்டும், என்னை வணங்க வேண்டும், நான் பெரியவன், அந்த சிந்தனையே இருக்கக்கூடாது. त्वद्भृत्य भृत्य परिचारक भृत्य भृत्य भृत्तस्य भृत्य इतिमाम ஸ்மரலோகநாதா. குலசேகர பெருமாள் முகுந்தமாலா என்ற புத்தகத்தில் பாடுகிறார், கிருஷ்ணா, நான் உங்கள் பிருத்தியன் அப்படின்னா சேவகன், வேலையாள், சேவகன். त्वद्भृत्य भृत्य परिचारक भृत्य भृत्य भृत्तस्य भृत्य इतिमाम ஸ்மரலோகநாதா. பெருமாளே, நான் உங்கள் பக்தன் கிடையாது, உங்கள் தாசனின் பக்தனின் பக்தனின் பக்த 7 முறை சொல்றார். நம்மெல்லாம் இந்த படைப்பில் சின்ன ஒரு கடுகு மணி, அவ்வளவுதான். இப்போ நீங்கள் ஒரு கடுகு உங்கள் வீட்டில் எல்லாம் சமையல் அறையில் கடுகு வச்சுருப்பீங்க. ஒரு நாளைக்கு இந்த கடுகை தூக்கிட்டு போய் கடலில் வீசி திரும்ப கண்டுபிடிச்சு எடுத்துகிட்டு வாங்க பார்க்கலாம், முடியுமா? ஒரு கடுகை வீட்டிலேருந்து சமையல் அறையிலேருந்து கிச்சன்லேருந்து ஒரு கடுகை தூக்கிட்டு போங்க, நேராக கடற்கரைக்கு போங்க, இந்த கடுகை தூக்கி வீசுங்க, திரும்ப அதை எடுக்க முடியுமா? முடியாது. சரி, ஆற்றுல வீசினா எடுக்க முடியுமா? அதுவும் முடியாது. கிணத்துல வீசினாலாவது எடுக்க முடியுமா? அப்போவும் முடியாது. இந்த படைப்பில் நாம் சின்ன ஒரு கடுகு மணி, அவ்வளவுதான். இயற்கை முன்னாடி நம்ம ஒண்ணுமே கிடையாது. இருந்தாலும் மனிதனுக்கு எவ்வளவு அகந்தை. அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகமிதி மன்யதே. நான் தான் செய்தேன், நான் செய்தேன் என்று மாறுதட்டி பேசிக்கொள்கிறார். அதனால நாரதருக்கு பகவான் இங்கே தூய பக்தியை பற்றி விளக்குகிறார். வேற எந்த ஆசை இருக்கக்கூடாது. அப்போ உடனே அந்த சிறுவன் கேள்வி கேட்கிறார், அப்படி இருந்தா நான் கவனமா முதல்ல செய்யல, அப்போ நீங்க காட்சி கொடுத்தீங்க, இப்ப நான் கொஞ்சம் கூட கவனமா செய்ய முயற்சி செய்கிறேன், ஏன் காட்சி தரவில்லை அப்படின்னு கேள்வி கேட்கிறேன். ஆரம்பத்தில் தப்பா தான் நான் செஞ்சேன், தியானம் செய்தேன், தவறாக நாமத்தை ஜபம் செய்தேன், தவறாக பூஜை செய்தேன், தவறாக தியானம் செய்தேன், ஆனால் நீங்க காட்சி கொடுத்து விட்டீர்கள். இப்ப நான் கொஞ்சம் கூட நல்லா செய்கிறேன், ஏன் காட்சி தரல? பகவான் சொல்லுகிறார், முதலில் உனக்கு யோக்கியதை கிடையாது, இருந்தாலும் நான் அந்த ஒரு ஆசையை காட்சி கொடுத்தேன். நீங்க இந்த பாஸ்கின் ராபின்ஸ் அப்படின்னு சொல்லி ஐஸ்கிரீம் கடை இருக்கு. அந்த கடைக்கு போனீங்கன்னா சும்மா காசு கொடுக்காமையே ஃப்ரீயாக சாப்பிட சொல்லி சாம்பிள் தருவாங்க. நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது சாம்பிள் தின்னே வயிறு நிறச்சிங்க. எல்லா ஐஸ்கிரீம்லேருந்து ஒரு ஸ்பூன் சாம்பிளை ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஏன்? அதை சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப பிடிச்சு போய் மறுபடியும் வாங்குவாங்க இல்லையா? இந்த விளையாட்டு பொம்மை விற்கக்கூடியவங்கெல்லாம் ரோட்டில் குழந்தைங்க போனால் உடனே அதை எடுத்து காமிப்பாங்க. ஏன் அந்த குழந்தை அழுக ஆரம்பிச்சிடும், வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு. சாம்பிள் முதல்லையே ஒரு சாம்பிளை கொடுக்க வேண்டியது, காசே வாங்காமல் சாம்பிளை கொடுக்குது. அப்புறம் என்ன, சாம்பிளை சாப்பிட்டு அவனுக்கு பிடித்து போய்விடும், அதுக்கப்புறம் வேண்டும் என்று சொல்லுவான். இதைத்தான் ஆங்கிலேயர்களும் செய்தார்கள். 1800 18ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் ஒரு சாம்பிள் டீ தூள் கொடுத்தாங்க. டீயை கொடுத்து ஒரு நாட்டையே பிடித்தவர்கள் அவர்கள். பாருங்களேன், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவில் கல்கத்தா மாநகரத்தில் ரோட்டில் நின்று கொண்டு சாம்பிள் டீ தூளை விற்று கொண்டிருந்தார்கள்.
விற்கலை, இனாமாக கொடுத்தாங்க. அந்த குடிச்சே ஒரு நாட்டே சரணடைந்து விட்டது அவர்களுக்கு. இதில் வேற ரொம்ப பெருமை, நாங்கள் காலையில் ஃபில்டர் காப்பி தான் குடிப்போம். அது நம்ம இந்திய கலாச்சாரமே கிடையாது. டீ தூளும் காப்பி தூளும் ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்தது. இங்கே யார் குடிச்சா? நம்ம நாட்டில் இளநியும் சுக்கு தண்ணியும் தான் குடித்து கொண்டு இருந்தோம். நாங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே ஃபில்டர் காஃபி குடிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சாம்பிள் கொடுத்தார். அப்போ பகவான் சொல்லுகிறார், நாரதா உனக்கு யோக்கியதை கிடையாது, இருந்தாலும் அதை தெரிந்து அந்த ருசியை நீ தெரிந்து கொள்வதற்காக நான் காட்சி கொடுத்தேன். இனி நீ கஷ்டப்பட்டு மேலே வா அப்படின்னு சொல்றார். குழந்தை அழுகும் பொழுது அழுகை நிறுத்துவதற்காக தாய் இனிப்பு கொடுப்பாங்க. அந்த இனிப்பை சாப்பிட்டு குழந்தை என்ன பண்ணும், இனிப்புக்காக அழுக ஆரம்பிச்சு விடும். அந்த மாதிரி ஒரு சூழல். அப்போ நாரதர் முதல்ல பிள்ளையாக இருந்த பொழுது அவர் செய்த தவத்தில் யோக்கியதை கிடையாது, இருந்தாலும் பகவான் காட்சி கொடுத்தார். அந்த யோக்கியதை நீ தேடிக்கொண்டு வா. இப்போ இன்றைய பாடம் என்னன்னா, தூய பக்தியால் இறைவனை நம் இதயத்தில் பிடித்து விட முடியும். அவர் வேற எதுக்குமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். அவ்வளவு தூய பக்தி இருந்தால் மட்டும்தான். ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம்.